Exercise 11.3 வந்து third sum பாருங்க. is amount of milk sold daily at a milk booth is distributed with a minimum of 200 liters கொடுத்திருக்காங்க. and the maximum of 600 liters with probability density function. So f of x ஓட value உங்களுக்கு given. Find the value of k and then distribution function find out பண்ணனும். Probability that daily the sale will be between 300 and 500 liters அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது பாலின் அளவு சமவாய்ப்பு மாறி அப்படின்னு எடுத்துக்கிறோம். குறைந்தபட்சம் 200 லிட்டரும் அதிகபட்சம் 600 லிட்டரும் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துருக்காங்க. கேனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பரவல் சார்பு செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா 300 லிட்டர்ஸ்லேருந்து 500 லிட்டர்ஸ்குள்ளே இருக்கும்போது தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஸோ இதுதான் வந்து கொஷின். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போகிறோம். எப்பவும் போல் கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதாவது நிகழ்தகவு அடர்த்தி சார்புங்கிறதுனால -∞ to +∞ f of x dx equal to 1 நம்ம ப்ராப்பர்ட்டி ரைட் ஒன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஃபங்க்ஷனல் வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200 to 600க்கு தான் கேன்னு கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் எக்ஸோட வேல்யூ மற்ற இன்டர்வல்ஸ் மற்ற வேல்யூஸ் எடுக்கும்போது f of xோட வேல்யூ 0 அப்படிங்கிறது கிவன். ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் இந்த -∞ to +∞ f of x dx எந்த இன்டர்வலில் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 200 to 600ல் மட்டும்தான். மற்றபடி எப்போ எக்ஸோட வேல்யூஸ் இருந்தாலும் f of xோட வேல்யூ 0ங்கிறதுனால ஜஸ்ட் இந்த இன்டெக்ரலை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இது என்னென்னா -∞ to 200, 200 to 600, 600 to ∞ அப்படின்னு 3 இன்டர்வல்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ அதாவது உங்களுக்கு இன்டர்வல் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு -∞ இருக்குது, இங்கே வந்து +∞ இருக்குது. அண்ட் தென் ஒரு வேல்யூ 200 நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு வேல்யூ வந்து 400 நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ லிமிட்ஸை வந்து இந்த -∞ to +∞ நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா -∞ to 200 and then 200 to 400, 400 to 600ன்னு 3 இன்டெக்ரல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 200லேருந்து 600, 200லேருந்து 600 வரலையும் தான் f of x டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மற்ற வேல்யூஸில் வந்து எக்ஸின் பிற மதிப்புகளுக்கு ஃபார் அதர் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் f of x வந்து 0. அப்போ இந்த இன்டர்வலும் நம்மளுக்கு 0 ஆகிடும், இந்த இன்டர்வல்லையும் f of x 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மிடில் கிடச்சிருக்கிறது என்னென்னா இந்த 200 to 400க்கு மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் 200 to 600 f of x dx equal to 1. ஸோ இப்போ இந்த 200லேருந்து 600க்குள்ளே f of xோட வேல்யூ என்னென்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் k. அப்போ f of x இருக்கிற இடத்துல நம்ம kன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். கேங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருங்க. இன்டெக்ரல் dxோட இன்டெக்ரேஷன் x லிமிட்ஸ் வந்து லோவர் லிமிட் 600, அப்பர் லிமிட் லோவர் லிமிட் 200, அப்பர் லிமிட் 600. ஸோ இங்கே இன்டெக்ரேஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், மேல் எல்லை 600 மைனஸ் கீழே எல்லை என்னென்னா 200, லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 1. ஸோ 600லேருந்து 200 சப்ராக்ட் பண்ணால் 400. ஸோ கேவோட வேல்யூ என்னென்னா ரைட் சைட் கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் வந்துடும். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பரவல் சார்பு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இன்டர்வல் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒன்று வந்து 200க்கு லெஸ்ஸாக இருக்கும்போது, அண்ட் தென் 200லேருந்து 600ஆக இருக்கும்போது, அண்ட் தென் 600 அபோவாக இருக்கும்போது, இது மூணுத்துக்கும் செப்பரேட்டாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அதாவது பரவல் சார்பு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ f of x is nothing but -∞ to u, -∞ to x, சாரி இது வந்து எக்ஸ், -∞ to x f of u du அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது பரவல் சார்புக்கு உண்டான ஃபார்முலா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு உண்டான பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு -∞ to x f of u du, அதாவது எக்ஸ் வந்து லெஸ் தேன் 200ஆக இருக்கும் பொழுது 200க்கு லெஸ்ஸராக இங்கே டிஃபைன் பண்ணலை. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 0, ஃபங்க்ஷனல் வேல்யூ இஸ் 0. அப்போ f of u இருக்கும் பிளேஸில் 0ன்னு போட்டுருவீங்க. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் இஸ் நத்திங் பட் 200 to 600, 200 to 600ஆக இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன கிடைக்கும். ஸோ அவங்க வந்து சம்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க
200 to 600ல it is defined as ஸோ இந்த ஜஸ்ட் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ minus infinity to x f of u du. ஸோ இங்கே minus infinity 200 to 600ங்கிறனால minus infinity to 200 and then 200 to x f of u du. அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சுவலி இதுதான் வந்து உங்களுக்கு இன்டர்வல். சரி, இங்கே வந்து 200 இருக்குது, இங்கே வந்து 400 இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை எங்கே இருக்குன்னா சம் வாட் எங்கேயோ ஒரு இடத்துல இங்கே மிடில் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு, அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது இங்கே லெஃப்டில் இருக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 200 வரலையும் அண்ட் தென் ஃப்ரம் திஸ் 200 டு எக்ஸ், அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே அப்போ இன்டர்வலே உங்களுக்கு என்ன, அப்போ இன்டர்வல் லிமிட் என்னென்னா எக்ஸு தான். ஸோ அப்போ 200லேருந்து 400க்குள்ளார மிடில் ஏதோ ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 ஒரு இன்டர்வலும் 200 டு எக்ஸுங்கிறது இன்னொரு இன்டர்வலாக எடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம். ஸோ 200 டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ. ஸோ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 200 இருக்கும்பொழுது ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன நீங்கள் சம்மில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டி இது 200 to 600 ஒன்லி. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 நம்ம என்ன பார்த்தோம், லெஃப்ட்லேயும் 0, அந்த பக்கம் ரைட்லேயும் 0. அப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஃபங்க்ஷனல் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் 0 அண்ட் தென் 200 to x f of u du. ஸோ லோ லிமிட் 200, அப்பர் லிமிட் எக்ஸ். இப்போ 200லேருந்து 600 வரையும் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், கேன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கேவோட வேல்யூ எடுத்து நீங்கள் இங்கே எஃப் ஆஃப் யூக்கு நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா எஃப் ஆஃப் யூ இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷனல் வேல்யூ இஸ் நத்திங் பட் கே. எஃப் ஆஃப் யூவோட வேல்யூ வந்து உங்களுக்கு கேன்னு கிடைக்கும். ஸோ இப்போ தான் நம்ம ஜஸ்ட் நோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கே இஸ் நத்திங் பட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கேவோட வேல்யூ ஜஸ்ட்டு 1/400 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது இல்லையா. ஸோ அந்த எஃப் ஆஃப் யூவோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே 1/400 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ 1/400 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 400 வெளில எடுத்துருவீங்க. அப்போ இன்டெக்ரல்குள்ளார உனக்கு என்ன இருக்கும், இன்டெக்ரல் 200 to x dx, dxோட இன்டெக்ரேஷன் எக்ஸு, லோவர் லிமிட் 200, அப்பர் லிமிட் எக்ஸு. ஸோ 1/400 நீங்கள் காமனாக வெளில வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு அப்பர் லிமிட் எக்ஸு, லோவர் லிமிட் என்னென்னா 200. ஸோ எக்ஸ் மைனஸ் 200/400ங்கிறது தான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். என்ன அப்படின்னா இந்த இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூன்னும் போது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ன இன்டர்வல்னு பார்த்துப்பீங்க 200 to 600ன்னும் போது இந்த 200லேருந்து 600க்குள்ளே ஏதோ ஒரு பிளேஸில் தான் எக்ஸ் இருக்குன்றனால நம்ம இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 வரலையும் அந்த 200 to எக்ஸ் வரலையும் எடுப்பீங்க. இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 0, 200 to எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதுக்குண்டான ஃபங்க்ஷனல் வேல்யூ கேயோட வேல்யூ 1/400 இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போடுவீங்க. இந்த சிமிலர் வே we have to do for x greater than 600. ஸோ நம்ம cumulative distribution ஃபங்க்ஷன், அதாவது பரவல் சார்பை 3ஆக பிரிச்சுக்கிறோம். ஒன்று 200க்கு லெஸராக இருக்கும்போது, 200லேருந்து 600 வரலையும் இருக்கும்போது, அண்ட் தென் 600 அபோவாக இருக்கும்போது. ஏன்னா நம்ம வந்து இன்டர்வல் எடுத்துருக்கிறதே நம்ம 2 பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ greater than 600 இருக்கும்போது என்ன, அப்போ என்னாகும் உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ. இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வல் வேல்யூ 3ஆக ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா ஆஸ் யூஷுவல் தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் தென் இங்கே வந்து 200 அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு 600 இருக்குது. அண்ட் தென் இப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு எங்கே இருக்குன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 600. அப்போ இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னும் போது எக்ஸ் வந்து சம் வாட் இங்கே 600க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த இன்டர்வலில் தான் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ லை ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க,
அப்போ ஒரு வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 and then 200 to 400 ஒரு செகண்ட் 600 செகண்ட் இன்டர்வல் and then 600லேருந்து இந்த எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த எக்ஸ் வரலையும் இப்போ 200 to 600 and then 600 to எக்ஸ். இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் வேல்யூ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் பார்க்க போகிறோம். சரி, நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இன்டர்வலுக்கு மட்டும் தான் ஃபங்க்ஷனல் வேல்யூ கேன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு 0 அண்ட் அதர் இன்டர்வல்லையும் இதனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ f(x)ஓட வேல்யூ 0 தான். ஸோ இப்போ ஃபஸ்ட் இன்டர்வலில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 போது இந்த ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 போது இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இதனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ என்னென்னா 0. அண்ட் தென் 200 to 600ல ஃபங்க்ஷனல் வேல்யூ கேவோட வேல்யூ 1/400 நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் 600 to எக்ஸ்னும் போது இந்த தேர்ட் இன்டர்வல் எடுப்பீங்க. அப்போ அங்கே ஃபங்க்ஷனல் வேல்யூ என்னென்னா அகெயின் இட் இஸ் 0. இங்கே மட்டும்தான் கேன்னு கொடுத்துருக்காங்க. அதர் வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 0 தான். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஹியர் இட் வில் பி 0. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலும் 0, லாஸ்ட் இன்டர்வலும் 0, செகண்ட் இன்டர்வல் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 1/400 வெளில எடுத்துறீங்க. டியூக்கு u 200 to 600. இதுக்கப்புறம் as usual substitution தான் 600 minus 200 ஸோ 400/400. ஸோ இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ரைட் டவுன் பண்ணுறோம். f(x) நம்ம 3 இன்டர்வலாக பிரித்தோம் இல்லையா, 1 less than 200. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். less than 200 இருக்கும்போது f(x) வந்து என்ன, கேபிட்டல் f(x) 0. அண்ட் தென் 200 to 600 இருக்கும்போது கேபிட்டல் f(x)ஓட வேல்யூ என்ன, அண்ட் தென் எக்ஸோட வேல்யூ greater than 600 அப்படின்னும் போது f(x)ஓட வேல்யூ என்ன 1 கிடச்சிருக்கு. ஸோ எல்லா வேல்யூஸை எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ரைட் டவுன் பண்ணுறோம். கேபிட்டல் f(x) பரவல் சார்பு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ ரைட் டவுன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சம் போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இன்டகிரேஷன் மட்டும் தான் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது. தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 300, அதாவது 300 லிட்டர்கள் மற்றும் 500 லிட்டர்களுக்கு இடையான தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன. அப்போ 300 to 500 லிட்டர்ஸாக இருக்கும்பொழுது அதோட ப்ராபபிலிட்டி என்ன. அப்போ 300 to 500 நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூஸ் வந்து அப்பர் லிமிட், அதாவது இங்கே a less than or equal to x less than or equal to b, a less than or equal to x less than or equal to b இருந்தது அப்படின்னா f of b minus f of aங்கிறது தான் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், f of b வந்து 500. ஸோ ஃபஸ்ட் வேல்யூவும் மைனஸ் f of a வந்து 300 செகண்ட் வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ f of 500 மைனஸ் f of 300 ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 200லேருந்து 600, இப்போ 500ங்கிறது உங்களுக்கு எங்கே லை ஆகும், சரி லெஸ் தான் 200ல் வராது, 200 to 500. ஸோ இந்த செகண்ட் இன்டர்வலில் தான் வந்து உங்களுக்கு லை ஆகும், அதாவது 500ங்கிற வேல்யூ. ஸோ எக்ஸ் வந்து 500ன்னும் போது இந்த இன்டர்வலில் லை ஆகும். ஸோ அதுக்கு உண்டான f(x) வேல்யூ என்னென்னா எக்ஸ் மைனஸ் 200/400. அதை இங்கே நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். இப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நீங்கள் 500 போடணும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ முடிஞ்சிருச்சு, மைனஸ் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு f of 300 என்ன, இப்போ 300 எங்கே லை ஆகுது, இந்த இன்டர்வலில் வராது, இந்த இன்டர்வலில் வராது, அகெயின் இந்த செகண்ட் இன்டர்வலில் தான் வரும். இப்போ இங்கே 300 வரும்னா அதுக்கு உண்டான கேபிட்டல் f(x)ஓட வேல்யூ அகெயின் த சேம் எக்ஸ் மைனஸ் 200/400. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல பிளேஸில் நீங்கள் என்ன போடுவீங்க, 300. அப்போ 300 மைனஸ் 200/400. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 300/400, இது வந்து 100/400. ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 200/400 வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1/2ங்கிறது தான் இந்த ஆன்சர், 1/2. தட்ஸ் ஆல்.